ஆண்டவரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என்னையும் சிறிய சாட்சி எடுத்தது கர்த்தருக்கு கொடானு கூட நன்றி. இந்த 2025 முழுவதும் பிள்ளைகளையும் நல்ல சுகத்தோட பலத்தோட கர்த்தர் வந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தினார். குறைவிலையும் எங்களை நிறைவாக நடத்தினார். எவ்வளோ பிரச்சனைகள் தான், போராட்டம் தான், கவலைகள் தான், கண்ணீர் தான், நெருக்க தான், ஆனாலும் அது தாண்டி வர கர்த்தர் கிருபை செஞ்சார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் பிரியாணியத்தில் கூட இருந்தார். என் கணவர் வந்து பெயிண்டர் தான், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அடி பில்டிங்லேருந்து வேலை செய்வார். ஒவ்வொரு நாளும் அவர் வீடு திரும்புறது கர்த்தருடைய பெரிதான கிருபை தான். அப்படியாக இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கூட இருந்து வழிநடத்தி இந்த நாளை காண முடியாமல் எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த நாளை காண செய்த கிருபைக்காக கூடான்னு கொடுங்க. ஒன்று தான் சொல்லுவேன், எனக்கெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது. அது மட்டும் தான் சொல்லுவேன். உண்மையான ஆண்டவரை நேசிச்சே கிடையாது, ஆனால் ஆண்டவர் நிறைய நேசிக்கிறாரு. இன்னைக்கு வரையும் என் வாழ்க்கை போயினே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த தகுதி கூட இல்லை. இந்த மைக்கப்படுகிற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து ஏசப்பா வராரு. அவருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு தகுதி இல்லை தான், ஆனாலும் ஏசப்பா நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக அவர் வார்த்தையினால எல்லாவற்றிலும் வந்து நம்மளை தகுதிப்படுத்தி நிறுத்திருக்காரு. அதுக்காக ஏசப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களில் நிறைய எங்களுக்கெல்லாம் அம்மை போட்டு ரொம்ப பலவீனம் முடியாமல் இருந்தோம். தேவ பலன் தான் எங்களை தாங்குச்சு. சாமு கூட ரொம்ப உடம்பு முடியாமலாம் போயிடுச்சு. அந்த அம்மை போடுறதுக்கு எனக்கு தான் ரொம்ப நான் கஷ்டப்பட்டு வந்துச்சு. இது யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நான் இது பண்ணிட்டு இருந்தப்போ இவனுக்கு அது மட்டும் இல்லாமல் என்னாச்சுன்னா ரொம்ப மூஞ்சிலாம் அப்படியே தண்டாக வீங்கி போய் உடம்பு ஃபுல்லாமே குழந்தைக்கு அப்படியே உடம்பே அவன் ஃபேஸ் அப்படியே மாறி போச்சு. அவன் சொரிஞ்சு தலையிலேருந்து கால் வரையும் ஃபுல்லாமே மாறிச்சு. அது வந்து போகுதுன்னு நான் நினச்சி அப்படியே விட்டேன். ஆனால் ஒரு நாள் நைட்டில் அப்படியே ரொம்ப குழந்தைக்கு இதுவாயிட்டு மறுநாள் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போட்டு நிறைய உடனே சரியாக ஏசப்பா இறக்க செஞ்சார். கடந்த மாதங்களில் கூட அவன் கீழே விழுந்துட்டான். ஏசப்பா எந்த சேதமும் இல்லாமல் எந்த ஒரு அடியும் இல்லாமல் தேவன் பாதுகாத்தார். நிறைய பலவீனங்கள், நிறைய முடியாத தன்மைகள், ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி இல்லை. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் போகிற பாதைகளில் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா பாதுகாத்து எங்களுக்கு எல்லா தேவைகளும் ஒரு நாளும் உணவு இல்லாமல் ஏசப்பா எங்களை வச்சதில்லை, பட்டினியாக எங்களை வச்சதில்லை. எல்லா நேரத்திலும் ஏசப்பா எங்கள் தேவைகளை சந்தித்து இந்த நாள் வரையிலும் வழிநடத்தி வராரு. நல்ல வேலையை கொடுத்துருக்காரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. இந்த வருடத்தில் நான் புதுசாக கிளாஸ் ஒன்று சேரத்துக்கு ஏசப்பா இறக்கம் செஞ்சுருக்காரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. எங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நாங்களாக முயற்சி பண்ணி நாங்கள் எது பண்ணியிருந்தாலும் நாங்கள் எப்படி இருந்திருப்போன்னு தெரியல. ஆனால் அவருடைய கிருபையினால் எல்லாத்தையும் ஏசப்பா தாங்கி எங்களுக்கு எப்படி சொல்கிறது, சிறப்பாக நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஏசப்பா எங்களுக்கு செய்கிறாரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி. இந்த வருடத்தில் இவருக்கும் ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு நாமத்துக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். சேலரியும் ரொம்ப கம்மி தான். நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் ஏசப்பா கடந்த ஒரு 4 மாதமாகவே அவருக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுத்து எங்களுக்கு அடுத்து வந்து இது கடன் அப்படின்ட்டு எதுவுமே இல்லாத அளவுக்கு திருப்தியாக ஏசப்பா எங்களை வழி நடத்துகிறாரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். மனுஷங்க வந்து எங்களை விட்டு விலகி போனாலும் எங்களுடைய தேவையை சந்திக்காமல் இருந்தாலும் ஏசப்பா நாங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய யோசனையெல்லாம் நான்லாம் சும்மாவே யோசித்து பார்க்குறதெல்லாம் கூட ஏசப்பா வந்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு செஞ்சுருக்காரு. அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா தொடர்ந்து அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஜீவிக்கணும். கர்த்தர் இந்த சிறு சாட்சி ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஏசப்பா நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 25 வருடங்களும் ஆண்டவர் எப்படி தான் எங்களை நடத்தினாரோ ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் இந்த கிறிஸ்துக்குள்ளாக நான் வந்த பிறகு எங்கள் வீட்டுக்காரர் பெரிய இடத்துல பிளெயினில் போகிற அளவுக்கு வச்சார். 8வது தான் படிச்சுக்கிறாரு. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன் என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக. அப்பொழுது மோரிஷஸுக்கு போக வழி செய்தார். சுற்றுலா வந்து 65 கிலோமீட்ரு, நீட்டாக 65 கிலோமீட்ரு. அப்படின்னு காலையில் விடிய 3 மணிக்கு ஃப்ளைட்டுனா அந்த இடத்துக்கு போய் 10 மணிக்கு தான் சேரும். அப்படி போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்தார். இந்தியன் ஆயில், நம்ம தேசத்துக்கு ஆயில் மேலே அனுப்புறதுக்காக எலக்ட்ரிஷனாக போனார். அது ஒரு அற்புதம் என் குடும்பத்தில் நடந்தது. இப்பொழுது இந்த வருஷத்தில் பேரப்பிள்ளை
இந்த ரோபோ படிக்கிறான். அது மலேசியாவுக்கு போயிட்டு வந்தான். இப்போ துபாய்க்கு போயிருக்கிறான் வேலை விஷயமா. அங்கேருந்து போய் வந்த உடனே வேலை கிடைக்கும் போல இருக்குது. அது ஒரு அற்புதத்தை செய்தார். திசை மாறி கப்பல் திசை மாறி போவல, அந்த திசை மாறி போன கப்பல் வந்து கலங்கரை விளக்கத்தை தேடி தான் கண்டடையும் வந்து. அதே மாதிரி தான் இந்த கவரப்பட்டியில் திசை மாறி போயிருக்கும் ஜனங்கள்லாம் இந்த கவரப்பட்டை மாபெரும் லைட் ஹவுஸ் ஆக வந்து இந்த ஜனம் வந்து கூட்டி சேர்க்க இது ஒரு லைட் ஹவுஸாக அமையும்ன்ட்டு நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இந்த போதகரை எங்களுக்கு கொடுத்ததுக்காக கொடான கொடி நன்றி. ரொம்ப பெருமைப்படுறேன் நான். இந்த ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தினார். எனக்கு என் வேலைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த வேலையிலையும் எனக்கு ஆண்டவர் என்னை என் மேலே தப்பான கேஸ் கொடுத்ததுனால அவங்கள கூப்பிட்டு காம்ப்ரமைஸுக்கு வந்துட்டாங்க. காம்ப்ரமைஸுக்கு வந்து நான் லெட்டர் எடுத்து கொடுத்தோன்னே எனக்கு 2 மாதத்துலேயே ஆர்டர் வேலைக்கு போட்டு கும்பிட்டு அனுப்பிச்சாங்க. இது என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, மதுரையில் நாங்கள் அங்கெல்லாம் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தோம், எதுவும் சரியாகலை. ஆண்டவருக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணோம், நல்லா குணமாயிடுச்சு. இப்போ வீட்டில் தாங்குது. இப்போ 2ஆம் தேதி மதுரைக்கு போகிறதுக்கு உதவி செய்யுது. இன்று சந்தோஷமான நாள். ஒரு வருஷமாக நம்மளை பாதுகாத்து அற்புதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அற்புதமாக நடத்தி கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் முழுதும் கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் கவலையிலையும் எல்லாம் தேவையெல்லாம் ஆண்டவர் சந்தித்து கொண்டு வந்தார். ஐயா கூட என் வீட்டில் வந்து எத்தனை முறை ஜபித்து கொண்டு இருக்கிறார். என் பேரை வந்து ஒரு 3 வயசு இருக்கும். அப்புறம் சரியாக பேசலாம். மிக வருத்தமாக தான் இருந்தது என் குடும்பத்தில். ஐயா வந்து ஜபித்தார், பேசுவான்னு. இப்போ அற்புதமாக 4.5 வயசு ஆகுது, அற்புதமாக பேசுகிறான். அவனுக்கு பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியல. மிஸ் கூட சொல்லிட்டாங்க, இவன் பேச தெரிஞ்சானா அவனை கூட இடம் கொடுக்க முடியாது, அதிகமாக பேசுவான். அதே மாதிரி அதிகமாக பேசுகிறான். இப்போது எல்லா வார்த்தையும் பேசுகிறான், அற்புதமாக நடிக்கிறான். இந்த நாளில் கூட நம்மளுடைய ஊழியக்காரர் மிக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதமாக ஜபித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவர் முகத்தை பார்க்கும்போது நான் சிரிப்பு முகமாக தான் பார்க்குறேன். என்ற முகமே இல்லை அவருக்கு. அற்புதமாக ஒரு தேவனை அவர் கொடுத்துருக்கிறார். அவருடைய கலை ஒரு அற்புதமாக நம்மளுக்கு ஒரு ஊழியக்காரர் கொடுத்துருக்கிறார். எப்பயுமே சிரிச்சு முகமாக தோன்றுகிறார். தேவனோடு சிரிச்சு முகமாக பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அவர் பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பு முகமாக தான் தோன்றுறது. அதே போல் நம்மளும் அவரே போல நம்மளும் எப்பவுமே சிரித்து கொண்டு தான் இருக்கணும். தேவனோட மகிமையோடு சிரிச்சு முகமாக நாம் காணப்படுறோம். இங்கே இருக்க சகோதரர்களை நல்லா அருமையாக பழகிறாங்க. அந்த சீரியஸாக கொடுத்துருக்காரு. நன்றி துதிக்கிறேன் சோதரம். நான் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா டியூட்டிக்கு போயிட்டு வர சொல்லலாம், இவங்க வரமாட்டாங்க. நைட்டு டைமில் ஒண்டியாக தான் இறங்கி, ஒரு நாள் ஒண்டியாக தான் இறங்கி வந்துட்டு இருந்தேன். அந்த பஸ் இறங்க சொல்லியே நான் பார்த்தேன், எல்லாம் இருட்டாக இருந்துச்சு. இருட்டனாலே பயமா நான் இறங்க சொல்லுவேன் நினச்சிக்கிட்டேன். ஏசப்பா நீங்கள் தான் கூட வரணுன்ட்டு. ரொம்ப லாங்காக போகணும், வேறு ஸ்கூலாண்ட போனோம். எங்கள் வீடு இங்கேருந்து தொலைவு, ரொம்ப தொலைவு. நான் அந்த வயலில் போக சொல்ல யாருமே இல்லை, குட்டி ஜனம் இல்லை, நாயை தவிர வேறு எதுவுமே இருக்காது அந்த நைட்டு டைமில். இறங்கி பார்த்தளவு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து அங்கே நின்று கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து பின்னாடி திரும்பி பார்க்குறேன், ஒரே இருட்டாக இருந்துச்சு. நடுவில் நான் மட்டும்தான். ஏசப்பா என்னை கண்மணி போல் பாதுகாத்துக்கினாரு. நான் வீட்டுக்கு வர வரைக்கும், வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில். என்னம்மா ஏம்மா வரல அப்படின்னு சொல்லி கேட்டால், மறந்துட்டேன் அப்படின்னாங்க. அதான் நான் நினச்சிக்கிட்டேன், அம்மா அப்பா கூட மறந்துடுறாங்க நைட்டு டைமில். ஏசப்பா மட்டும் என்னை மறக்காமல் நான் எந்த டைமுக்கு வருவேன், நான் வேலை முடிச்சுட்டு வரேனா இல்லையா, அங்கேருந்து சேஃப்டியாக வரனா இல்லையான்னு ஏசப்பா ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். டியூட்டியில் கூட மிஷின் ஓட்ட சொல்ல கூட நிறைய அடியெல்லாம் போடும். ஆனால் அடிப்பட்டாலும் அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த மிஷின் ஓட்ட சொல்லலாம், அடியெல்லாம் பட சொல்லலாம். அப்புறம் வலியெல்லாம் இருக்காது. கேட்பாங்க என்ன, ஒல்லியாக இருக்க, மிஷின் ஓட்டுற, அடிப்படுமே, உனக்கு வலிக்கலையா அப்படின்வாங்க.
நான் சொல்லுவேன் ஏசப்பா என்னை பாதுகாத்துக்கினாரு. சில பேருக்கு சொல்லுவேன், சில பேர் ஏற்றுப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நீ என்ன சொல்லுவாங்க, எலும்பா இருக்க, எலும்பில் ஒன்றும் அடிபட்டது தெரியாது அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்துன்னுக்கிறாருன்னு சொல்லிட்டு. அந் ஏசப்பாக்கு நான் நன்றி தான் சொல்லணும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் ஐயா வந்து நம்ம கேப்ரியல் ஐயா கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, விசுவாசிகளுடைய குவாலிட்டி இல்லை, அது நல்ல ஒரு விஷயம். அதே போல் போதவர்களுக்குரிய ஒரு குவாலிட்டியை வந்து தனி ஒரு மனுஷன் இல்லை, ஒட்டுமொத்த சபையும் சேர்ந்து சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஐயாவுடைய அந்த ஒரு குணநலன் பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இருந்தாலும் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சு கரிசனை வச்சு, ஸோ வரலன்னா கூட ஏன் வரல, என்னாச்சு, ஏதாவது இஷ்யூங்களா சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஏன் இன்னமும் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சில குடும்ப சூழ்நிலைனால என்னால் வர முடியாமல் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். எங்களுக்காக நீங்கள் ஜெபிச்ச ஒவ்வொருத்தவங்களுக்காக கூட நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர்.